லீஸுக்கு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை நாம் இருவரும் தான் எக்ஸ்க்ளூசிவ் செய்தியாக நியூஸ் பிரேக் கொடுத்தோம். 2 குடும்பத்தை அவர் தாக்க இருக்கிறார். இந்திரா காந்தி குடும்பம், கருணாநிதி குடும்பம் என்பதைத்தான் சிக்கலில் மாட்டிக்கொண்டு விட்டது திமுக. பஞ்சாப் அரசு கவிழ்ந்து விடக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியில் பிளவு வந்து விட்டது. ஆட்டம் காண்கிறது டெல்லி அரசு, நடுங்குகிறது பஞ்சாப் அரசு. 3 முக்கிய புள்ளிகள் கைதானாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒரு புள்ளி. தேர்தலுக்கு முன்பாக ஐயா முதலமைச்சர் அவர்களே, இந்த வீடியோவை தாங்கள் பார்க்க வேண்டும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. தேர்தல் பரபரப்பு சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நேற்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. மொத்தம் 950 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அதிகபட்சமாக கரூர் மக்களவை தொகுதியில் 54 வேட்பாளர்களும், குறைந்தபட்சமாக நாகை தொகுதியில் 9 வேட்பாளர்களும் களத்தில் இறங்கியுள்ளனர். திருமாவளவனுக்கு அதிர்ஷ்டம் அடித்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முதலில் பானை சின்னம் தர மறுத்த தேர்தல் ஆணையம் திடீரென்று நேற்று அந்த சின்னத்துக்கு அனுமதி வழங்கியது. பானை சின்னம் எங்களுக்கு கிடைத்துவிடும் என்று திருமாவளவன் ஒரு நாள் முன்பாகவே கூறியிருந்தார். அவர் கூறியது போலவே நடந்துள்ளது அரசியல் நோக்கர்களுக்கு வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 நாட்களில் 2 விதமான முடிவுகளை எடுத்துள்ளது தேர்தல் ஆணையம். இதற்கு மத்தியில் RTI மூலம் கச்சத்தீவு தொடர்பாக தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை பெற்றிருக்கிற தகவல் ஒரு பெரும் பூகம்பத்தை தமிழகத்தில், ஏன் இந்தியா முழுவதும் கிளப்பி இருக்கிறது. இதற்கு மத்தியில் இண்டி கூட்டணியில் மாநிலத்துக்கு மாநிலம் இழுபறிகளும் முரண்பாடுகளும் காணப்படுகின்றன. கேஜரிவால் கைது தொடர்பாக அமெரிக்கா தொடங்கி ஐநா வரை ஆளாளுக்கு கருத்து சொல்லுகின்றனர். கேஜரிவாலுக்கும் அந்த நாடுகளுக்கும் என்ன தொடர்பு? நீதிபதிகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக தமிழகத்தை சார்ந்த பெரும் புள்ளிகள் சிலர் சிக்குவார்கள் என்று தகவல்கள் கசிகின்றன. இவை அனைத்தும் குறித்து விவாதிக்க நமது விவாத அரங்கத்தில் காணொளி மூலம் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லியார் ராஜகோபாலன். வணக்கம் ராஜகோபாலன். நமஸ்காரம். நமஸ்காரம் சீனிவாசன். நமஸ்காரம் சீனிவாசன். சார், ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒரு RTI மூலமா அண்ணாமலை பெற்றிருக்கக்கூடிய தகவல், கச்சத்தீவு தொடர்பான தகவல் இன்னைக்கு அப்படியே ராக் பண்ணிட்டு இருக்கு. அதை பற்றி சொல்லுங்க சார். கோலால நேயர்களுக்கும் சீனிவாசனுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். தமிழக அரசியலில் ஒரு பூகம்பம். இந்திரா காந்தியும் பண்டிட் ஜவஹர்லால் நேருவும் எப்படி கச்சத்தீவை தாரை வார்த்தார்கள் திமுகவுடைய உதவியுடன் என்பது பற்றியான பின்னணிகள், பல ருசிகர தகவல்கள் இன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகையில் பிரசுரிக்கமாக இருக்கிறது. பிரத்யேக செய்தியாக, அகில இந்திய செய்தியாக இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் அந்த செய்திக்கு. சீன எல்லை, இந்திய எல்லையை சீனா ஆக்கிரமித்தது என்றெல்லாம் ராகுல் காந்தி பொய் பிரச்சாரம் செய்து வருகிறாரே, அதுக்கு இது சாட்டை அடி. RTI அப்ளிகேஷன் மூலமாக அண்ணாமலை பெற்றிருக்கக்கூடிய லட்டு தமிழக அரசியலில் இது திமுகவை பின்தங்க வைக்கும். சரியான சமயத்தில் இதை கொண்டு விட்டிருக்கிறார்கள். அந்த RTIல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த கண்டென்ட் ரொம்ப முக்கியம் சார். கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா, இவர் கேள்வி கேட்டிருக்காரு தீவை பத்தி. அதுக்கு சில காமன்வெல்த் செக்ரட்டேரியட்ல இருந்து வந்த பொழுது எப்படி இந்திரா காந்தி அம்மையாரும் அப்பொழுது இருந்த இலங்கை அதிபர்களும் ரகசியமாக பேசினார்கள் என்றெல்லாம் 6 பக்க அறிக்கை தான் அந்த ரகசியம். அதில் ஒவ்வொன்றும் பிட்டு வைத்தால் அந்த ஒரு ருசிகர தகவல்களை எல்லாம் சிலவற்றைத்தான் அண்ணாமலை விட்டிருக்கிறாரே தவிர டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் முழுக்கும் அவர் தரவில்லை. முழுக்கும் தந்தால்தான் இது ஒரு பிரச்சனையாகும். திமுகவை ஒரு ஒரு இக்கட்டான தர்ம சங்கட நிலையில் தள்ளிவிடும். அதையும் ஏற்கனவே கச்சத்தீவு சம்பந்தமா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, அது வந்து ஒரு நியாயமாக பார்லிமெண்ட்ல ஒரு ரெசல்யூஷன் மாதிரியோ பில்லு மாதிரியோ கொண்டு வந்து தாரை வார்க்கப்படல. ஜஸ்ட் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலமாக இன்னொரு நாட்டுக்கு தரப்பட்டது, ஸ்ரீலங்காவுக்கு தரப்பட்டது அப்படின்னு ஏற்கனவே குறை சொல்லுகிறவர்கள் உண்டு. அந்த டயத்துல கலைஞர் தான் முதல்வராக இருந்தார். அதை எதிர்த்து அன்னைக்கு கலைஞர் நினைச்சிருந்தா சுப்ரீம் கோர்ட் போயிருக்கலாம், போகல.
ஆக்சுவலா ஜெயலலிதா தான் பிற்காலத்துல அதை எதிர்த்து கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று கோரி சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தாக்கல் செய்தார். இன்னைக்கு அந்த வழக்கு வந்து பெண்டிங்ல இருக்கு. அந்த பின்னணியில் தாங்கள் மிக அழகாக குறிப்பிட்டீர்கள். அந்த பின்னணி இந்த ராஜீவ்காந்தி ஜெயவர்தனே அக்கார்டுக்கு அதில் சரத்துக்களை சேர்க்க வேண்டும் என்று, சில கச்சத்தீவை பற்றி சேர்க்க வேண்டும் என்று பிரச்சனைகள் இருந்தபோது ரமேஷ் பண்டாரி, AP வெங்கடேஸ்வரன் போன்ற அயல்நாட்டு செயலாளர்கள், அயலுறவுத்துறை செயலாளர்கள் பாடுபட்டனர். ஆனால் அது நிராகரித்தது ராஜீவ்காந்தியினுடைய குடும்பம். ஆக மொத்தம் நேரு, இந்திரா, ராஜீவ்காந்தி, தமிழகத்தினுடைய பக்கவாதியமாக இருந்த கருணாநிதியினுடைய இது ஒரு அரசியல். நாளை மறுநாள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கும் தமிழகத்திற்கும் விஜயம் செய்தது இது ஒரு மைய புள்ளியாக ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. கடந்த 6 மாதங்களாக அயலுறவுத்துறை செயலாளர் குவாத்ராவும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும், ஏன் டாக்டர் ஜெய்சங்கர் அயலுறவுத்துறை அமைச்சர் கூட இலங்கைக்கு பல முறை சென்று வந்திருக்கிறார்கள். 2024 3வது முறையாக வர இருக்கிற நரேந்திர மோடி கச்சத்தீவைத்தான் மைய புள்ளியாக வைப்பார். 90 வருடத்திற்கு ஏற்கனவே நாம் இதை ரகசியத்தெல்லாம் சொல்லி இருக்கிறோம். இதே தொலைக்காட்சி, கோலார் சென்னுகள் தொலைக்காட்சியில். சோ கச்சத்தீவை மீட்டெடுப்போம் என்ற வாக்குறுதி லீஸுக்கு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை நாம் இருவரும் தான் எக்ஸ்க்ளூசிவ் செய்தியாக நியூஸ் பிரேக் கொடுத்தோம். அதை வைத்துத்தான் காரணம் என்ன என்று கேட்டால், அப்பொழுது என்னிடம் சில ருசிகர தகவல்களை பத்திரிகையில் பிரசுரிக்காத என்று ஒரு ஆணையுடன் தான் ஒரு முக்கிய நபர், ஏன் அந்த பெயரே நான் சொல்லலாம், அஜித் தோவல் என்னிடம் சொன்னார். இப்பொழுது அது பழுத்து விட்டது, பழுத்து தொங்குகிறது, காயாக வந்து பழுத்து விட்டது. கீழே விழுந்தால் லட்டு தான் அண்ணாமலைக்கும் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும். இதை வைத்து திமுகவை ஒரு பாடுபடுத்த இருக்கிறார்களே. காரணம் 2009 2 லட்சம் தமிழர்களை கொன்ற சோனியா காந்தி, மன்மோகன் சிங், கருணாநிதி அரசாங்கத்தை ஒரு தாக்குவார் என்று தான் நினைக்கிறேன் நரேந்திர மோடி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணாமலையை சார்ந்த கோட் பண்ணி, அண்ணாமலையினுடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா RTA கோட் பண்ணி அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு எக்ஸ் வலைதளத்தில். அது பிரதமருடைய ஒரு ட்வீட் என்பது அனைத்து ஆங்கில, ஹிந்தி தொலைக்காட்சிகள் பிரபலமாக வந்தது. இதற்கு சமயம் என்ன என்று கேட்டால், 11 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை இந்து கூட்டணியுடைய கூட்டம் ராமலீலாவில் நடக்கக்கூடிய சமயத்தில் இந்த ட்வீட் போட்டது அந்த இந்தி கூட்டணி கூட்டத்தினுடைய சாராம்சத்தை குறைத்து விட்டது. அதனுடைய பின்னணியில் இன்று ஒரு தமிழக செய்தித்தாள் தினத்தந்திக்கு நரேந்திர மோடி கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி முக்கியமானது. அந்த பேட்டியில் அது தமிழில் வருகிறது, அதுதான் முக்கியம். அதில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வைத்து செய்கிறார்கள். இதெல்லாம் வைத்து பார்த்தால் நரேந்திர மோடியுடைய தாக்கம் திமுக இதுதான். நரேந்திர மோடியுடைய தாக்கம் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, நேரு குடும்பத்தின் மீதுதான். ஆக 2 குடும்பத்தை அவர் தாக்க இருக்கிறார், இந்திரா காந்தி குடும்பம், கருணாநிதி குடும்பம் என்பதைத்தான். இதில் ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் தப்பிப்பது என்பது பிரம்ம பிரயத்தனம். சிக்கலில் மாட்டிக்கொண்டு விட்டது திமுக. சார், இதுக்கு மத்தியில மாநிலத்துக்கு மாநில இந்தி கூட்டணியில ஒரே குழப்பமா இருக்கு. அதை பத்தி குறிப்பா மகாராஷ்டிரா, இப்படி பல இது, பஞ்சாப், பல இது கொந்தளிப்பது என்பது பஞ்சாபிலும் கர்நாடகாவிலும் தான். 2 தரப்பிலும் இருக்கிறது. நான் காங்கிரஸை பற்றி, தாங்கள் இந்தி கூட்டணியை பற்றி சொன்னீர்கள். இந்தி கூட்டணியில் சிக்கல் இருப்பது காரணம் மு.க. ஸ்டாலின் தன்னை தானே சொல்லிக் கொள்கிறாரே, இதற்கு விதை விதைத்தவன் நான் தான், இந்தி கூட்டணியை பார்த்து நரேந்திர மோடி நடுங்குகிறார் என்று. ஐயா முதலமைச்சர் அவர்களே, இந்த வீடியோவை தாங்கள் பார்க்க வேண்டும். பஞ்சாபில் நடக்கக்கூடிய கலவரம், காங்கிரஸ்காரர்களை காங்கிரஸ்காரனுக்கு எதிர்த்து போட்டியிடுகிறார்கள் பாஜக மூலமாக. அது ஒரு புதிய திருப்பம். கடந்த 3 நாட்களாக டெல்லியில் வரக்கூடிய உலாவக்கூடிய செய்தி பஞ்சாபை பற்றி கேட்டால், பஞ்சாப் அரசு கவிழ்ந்து விடக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியில் பிளவு வந்து விட்டது. அந்த ஒரு சாதனையைத்தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் செய்தார் என்று இந்த கூட்டத்தில் சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ, ஏன் திமுக சார்பில் வந்திருக்கக்கூடிய திருச்சி சிவா பேசினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவர்களுக்கு விஷயம் புரிவது எங்குதான்
ஆரம்பித்தது எங்கு முடிக்க போயிருக்கு தெரியவில்லை. ஒரு கலைவரத்தை கண்டுவிட்டார் நரேந்திர மோடி அவர்கள். சோ இண்டி கூட்டணி என்பது உத்தரப்பிரதேசத்தில் காலி, டமால், மகாராஷ்டிராவில் அம்பேல், பஞ்சாபில் இழுத்து மூடப்பட்டது. ஏதோ தமிழகத்தில் ஒன்றுதான் ஊசலாடுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. பஞ்சாப்ல கவர்மெண்டே ஆட்டங்க அனுப்புற. அது எப்படி? ஏன்னா ஆம் ஆத்மி நிறைய எம்எல்ஏஸ் இருக்காங்க. அது இப்ப வரைக்கும் ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட்ங்கிற மாதிரி எதுவும் தெரியலையே. இப்ப ரீசெண்டா அங்க இருந்த ஆம் ஆத்மியில தான் ஒரே ஒரு எம்பி ரிங்குன்னு பேரு, அவர் வந்து பிஜேபியில ஜாயின் பண்ணியிருக்கிறார். ஏன் சேர்ந்தாரு அந்த ரிங்கு? அதை சொல்லுங்க, ஏன் சேர்ந்தார்? பகவத் சிங் மான் மீது பிடிக்கவில்லை. சீனிவாசன் எது இருப்பினும் ஆம் ஆத்மி கட்சி உள்ளே பஞ்சாப் அரசாங்கத்திற்கு திரைமுறைவில் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் பஞ்சாப் அரசாங்கத்தை பப்பெட் மாதிரி நடத்தி கொண்டு வந்தார். அதில் 8 மந்திரிகள் விரோதமாக இருக்கிறார்கள். பலர் பாஜகவில் சேர ஆசைப்படுகிறார்கள். பல எம்எல்ஏக்கள் வெளியே வர ஆசைப்படுகிறார்கள். தேர்தலுக்கு முன்போ, 2024 தேர்தலுக்கு முன்போ அல்லது தேர்தல் முடிந்தவுடன் சூடோடு சூடாகவோ பஞ்சாப் அரசு டமால் ஆவதற்கு, ராஜினாமா செய்வதற்கோ ஒரு காரணங்கள் வெளிப்படையாக வர ஆரம்பித்து விட்டது. சீனிவாஸ், அதாவது இப்போ கேஜ்ரிவால் சிறைக்கு போனதுல இருந்து மொத்த ஆம் ஆத்மியே கலகலத்து போயிருக்கோம். காரணம் தெரியுமா அதுக்கு உங்களுக்கு? என்ன காரணம் சார்? சுனிதா கேஜ்ரிவாலுடைய ஆதிக்கம் தான். அந்த ஒரு பண பிடிப்பை அவர்கள் விட ஆசைப்படவில்லை. முந்தின வீடியோல சுனிதா கேஜ்ரிவால் அநேகமா முதல்வராக்கப்படுவார்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அது ஊர்ஜிதமாகப்பட்டதே. கோலால நேயர்களுக்கு நான் எக்ஸ்க்ளூசிவாக கொண்டது ஊர்ஜிதமாகப்பட்டு வருகிறதே. சோ ஆக மொத்தம் கட்சியில் ஆதிக்கம் உள்ள ராகவ் சட்டா என்பவர் தலைமறைவாகிவிட்டார். ஆட்டம் காண்கிறது டெல்லி அரசு, நடுங்குகிறது பஞ்சாப் அரசு. ஆக மொத்தம் நரேந்திர மோடி இண்டி கூட்டணியை பற்றி தாங்கள் சொன்னீர்களே, நிதிஷ்குமார் இண்டி கூட்டணியில் மு.க. ஸ்டாலின் அருகே பாட்னாவில் உட்கார்ந்து இருந்தார் 6 மாதம் முன்பாக. சரத்பவார் அருகே உட்கார்ந்திருந்தார். உத்தவ் தாக்கரே அருகில் உட்கார்ந்திருந்தார். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களே, நிதிஷ்குமார் உங்களுடன் இருக்கிறாரா என்று. சார், இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவா அமெரிக்காவில இருந்து ஐநா சபை வரைக்கும் கருத்து சொல்றாங்க. எப்படி சார் அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அரவிந்த் கெஜ்ரிவால்? காரணம் என்ன என்று கேட்டால், இல்ல, இந்தியாவில பல அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுறாங்க, உள்ள போறாங்க, வெளியில வர்றாங்க, எல்லாம் இருக்கு. ஆனா கேஜ்ரிவாலுக்காக இந்த நாடுகள் போட்டா போட்டி போட்டுக்கொண்டு கருத்து சொல்லுகின்றன அப்படின்னா கேஜ்ரிவாலுக்கு எப்படி அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ்? என்ன கான்டாக்ட்? அதுதான் மாபெரும் ரகசியம். அதைத்தான் நரேந்திர மோடி உடைக்க இருக்கிறார். தனக்கு எதிராக, பாஜக கட்சிக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி தலைமைக்கு 3வது முறையாக பிரதமராக வரக்கூடாது என்பதற்காக அயல் நாட்டு சதிகள், அயல் நாட்டு சக்திகள் நரேந்திர மோடிக்கு எதிராக ஜார்ஜ் சோரேஸும் சைனாவும் கனடாவும் எங்கெங்கெல்லாம் சர்தாரிகள் சீக்கியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் இருந்துதான் இந்த பிரச்சனை வருகிறது. தங்களுக்கு தெரியும். விவசாயிகள் போராட்டமா ஆம் ஆத்மி கட்சிக்கு சாதகமாக பஞ்சாபில் மட்டும் நடக்கிறது. அதற்கு யுனைடெட் நேஷன்ஸும் கனடாவும் தீர்மானம் போடுகிறார்கள் அந்தந்த பாராளுமன்றத்தில். டெல்லியினுடைய கல்வி திட்டத்தை பற்றி பேசினால் அது நியூயார்க் டைம்ஸில் சிசோடியாவை முன்ன பக்கத்தில் போட்டுக்கொண்டு முதல்ல ஆக மொத்தம் இது ஒரு விளம்பரம். விளம்பரத்திற்கு பின்னால் இருப்பது ஜார்ஜ் சோரேஸ். ஜார்ஜ் சோரேஸுக்கு பின்னால் இருப்பது மாபெரும் உலக சக்தி நரேந்திர மோடிக்கு எதிராக. அது பலிகடாவாக்கப்படுகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். இதுதாங்க ரகசியம். சீனிவாசன், இன்னும் சொல்றேன், ஆக்கப்படுகிறாரா இல்லாட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட கூட்டாக சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக இயங்குகிறாரா? அதுதான் பலிகடாவாக்கப்படுகிறார் அயல் நாடு சக்திகளால். அதை நரேந்திர மோடி புரிந்து கொண்டு விட்டார். அதனால்தான் இத்தனை தாக்கங்கள். ஒன்று, இப்ப பாருங்கள், அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆதிக்கம், இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் காங்கிரசிற்கு வருகிறது என்றால் அமெரிக்காவில் அலறுகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் செந்தில் பாலாஜியோ பொன்முடியோ போன்றவர்கள்லாம் அரசு செய்தால் அது இலங்கையில் கூட பிரதிபலிக்கவில்லை. ஆனால் இது அரவிந்த் கெஜ்ரிவால் உலக பிரச்சனை ஆகிவிட்டது. ஆக மொத்தம் இந்தியாவை உடைக்க அயல்நாடு சக்திகள்
சதி செய்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் மூலமாக சீனிவாசன். ஓகே சார், இதுக்கு மத்தியில இன்னொரு ரொம்ப முக்கியமானது கேள்விப்பட்டேன். ரீசெண்டா அமித்ஷா தலைமையில இந்த நார்கோட்டிக்ஸ் உள்பட முக்கியமான அமைப்புகள் ஒரு கூட்டம் நடத்தின அப்படின்னு. தமிழ்நாட்டில் இந்த போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக சில முக்கியமான நடவடிக்கைகள் இருக்கும். சில முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்படலாம், சில முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அது பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மை, 100% உண்மை. அமித்ஷாவிடம் புதியதாக நியமிக்கப்பட்ட தேசிய நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியினுடைய தலைவரும் டைரக்டர் ஜெனரலும், நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோவில் இருக்கக்கூடிய டைரக்டர் ஜெனரலும், சிபிஐ இயக்குனரும், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டருடைய இயக்குனரும் 4 சேர்ந்து ஒரு மாபெரும் ரகசிய கூட்டத்தை அமித்ஷாவிற்கு ஒரு பிரீஃபிங் என்றால் லேட்டஸ்டா இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் சொன்னார்கள். அதையும் தவிர 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 3 நாட்கள் பிரயாணமாக வரக்கூடிய அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு தான் வருவதற்கு முன்னதாக பெங்களூரில் நடந்த, ராமேஸ்வரம் கஃபேயில் நடந்த அந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தில் தமிழகத்திற்கும் தொடர்பு உண்டா என்பதை பற்றி ஆலோசனையில் பேசி இருக்கக்கூடிய பின்னணியில் போதைப் பொருளுடைய இன்ஃபுளுன்ஸ், அதனுடைய அழுத்தம் இருக்கிறதா என்ற பின்னணியில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக நடந்த இந்த போதைப் பொருள் பரிமாற்றத்தை பற்றி அனைத்தும் 4 திசையில் இருந்து 360 டிகிரியில் இருந்து he got a briefing சீனிவாசன் அமித்ஷா. அதுதான் தாக்கம் இருக்கும் திமுக மீது. அந்த தாக்கம் என்பது 3 முக்கிய புள்ளிகள், பெரும் முக்கிய புள்ளிகள். எப்படி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதும் தேர்தல் சமயத்தில் வந்தால் கச்சத்தீவுக்கு அடுத்ததாக போதைப் பொருள் திமுகவிற்கு ஒரு மரண அடியாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதைத்தான் பாஜக முன்னெடுத்துகிறதோ என்ற ஒரு சந்தேகம் கூட டெல்லியில் வர ஆரம்பித்து விட்டது சீனிவாசன். ஏன்னா டைமிங் பாருங்க, இந்த ஆர்டிஐ ரிப்ளை டைமிங், அண்ணாமலையினுடைய அந்த 3 லட்சம் கோடி ஊழல், 3 லட்சம் கோடி சொத்து மதிப்பு, இதெல்லாம் எப்படி இருக்கு? எங்க சீனிவாசன் நேற்று ஒரு ஊடக விவாதத்தில் வேலூர் எம்பியாக இருக்கக்கூடியவருக்கு, கதிர் ஆனந்திற்கு இந்த 5 வருடத்தில் 7 மடங்கு 8 மடங்கு சொத்து எப்படி வந்து சீனிவாசன்? இதையெல்லாம் தான் கேள்வி கேட்கிறார்கள். ஆக மொத்தம் தாங்கள் கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக அமித்ஷாவிடம் பற்பல ரகசியங்கள் சிக்கிவிட்டது. அதில் 3 முக்கிய புள்ளிகள் கைதானாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒரு புள்ளி தேர்தலுக்கு முன்பாக, 2 புள்ளிகள் தேர்தலுக்கு பிறகு என்று தான் அடையாளம் காண்பிக்க இருக்கிறார்கள். சார், இப்போ உங்க ஃபேவரட் ஏரியா செய்தி துளிகள். செய்தி துளிகள் 1. ஒடிசாவில் பாஜகவிற்கும் நவீன் பட்நாயக்கினுடைய பிஜு ஜனதா தள் கட்சிக்கும் இடையே இருந்த முறிவு வந்ததற்கு முக்கிய காரணம் பிருத்துஹரி மேத்தாப் என்ற ஒரு எம்பியினுடைய கட்டாக் ஷீட். அந்த கட்டாக்கில் இருந்து போட்டியிடக்கூடிய அந்த பிருத்துஹரி மேத்தாப் என்பவர் டாக்டர் ஹரே கிருஷ்ண மேத்தாவினுடைய தத்து மகன். அவர் நவீன் பட்நாயக்கிடம் சண்டை போட்டுக் கொண்டு வெளியே வந்தார். அதை பாஜக ஊக்குவித்து அவருக்கு இன்று கட்டாக்கில் சீட்டு கொடுத்து விட்டது. வரக்கூடிய நாட்களில் செய்தி துளி என்ன என்று கேட்டால், ஒரு தமிழனுடைய ஆதிக்கத்தை ஒடிசாக்காரர்கள் விரும்பாத காரணத்தினால் பிஜு ஜனதா தளம் பிளவுபட்டாலும் படலாம் 2024 டிசம்பருக்குள் என்றுதான் செய்தி துளி 1. பாண்டியன் தான் முக்கிய காரணமாக இருக்கக்கூடும். காரணம், பல ஒடியா மண்ணின் மைந்தர்கள், ஒடியாவில் பிறந்து வளர்ந்து இருந்தவர்கள்லாம் இந்த ஒரு தமிழ் குடும்பத்தை பற்றி அவர்கள் கேலியாக சித்தரித்துக் கொண்டு வருகிறார்கள். செய்தி துளி 2. இந்திரா காந்திக்கும் ராஜீவ் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் மிக 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 நெருக்கமாக இருந்த அகமது பட்டேல் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் தலைவர், குஜராத்தில் மாபெரும் தலைவர், அவருடைய மகன், அவருடைய மகள் இருவருமே சீட்டு கேட்டார்கள் லோக்சபா போட்டியிட புட்ச் என்ற இடத்தில் இருந்து. அன்றைக்கு சீட்டு மறுத்தார்கள். ஆம் ஆத்மிக்கு கொடுத்து விட்டார்கள் அந்த சீட்டை.
அதில் கோபப்பட்ட ஃபைசல் அகமது பட்டேல் என்பவர், அகமது பட்டேலுடைய மகன், கண்டிப்பாக ராஜினாமா செய்ய இருக்கிறார். சக்க சமயத்தில் ராஜினாமா செய்தால் அது குஜராத்தில் காங்கிரசிற்கு பேரிடியாக இருக்கும். அவர் பாஜகவில் சேர்கிறாரா தேர்தலுக்கு அப்புறம், அல்லது சில ரகசியங்களை வெளியே எடுக்கிறாரா தெரியவில்லை. மூன்றாவது செய்தி துளி, தமிழகத்தில் குறிப்பாக நரேந்திர மோடி, அமித்ஷா, JP நட்டா போன்றவர்கள் ஹிந்தியிலோ ஆங்கிலத்திலோ பேசினால் அதை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தமிழில் மொழிபெயர்ப்பதற்கான ஒரு சாஃப்ட்வேர் புரோகிராமை பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் மூலமாக ஜப்பானிலிருந்து பெற்றது பாஜக. அதன் மூலமாக இனி நமோ அப்ளிகேஷன் தமிழ் என்றதை பார்த்தால், பிஜேபி இன் தமிழ் என்று போர்த்தால் தமிழகத்தில் தமிழ் என்பது மணக்க ஆரம்பிக்க இருக்கிறது. அதில் திமுகவிற்கு ஒரு பேரிடியாக இருக்கும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், நேற்று கூட ஆரம்பித்து விட்டார் மீண்டும் பொதுக்கூட்டங்களில் ஹிந்தி திணிப்பை பற்றி. திமுகவிற்கு 40-50 வருடம் 60 வருடம் ஆனாலும் இந்த ஹிந்தி திணிப்பை அவர்களால் மறக்க முடியவில்லை. ஆனால் தமிழ் திணிப்பு என்பது பாஜக மூலமாக நரேந்திர மோடி செய்த ஒரு கல்ச்சரல் ரெவல்யூஷன். அதுதான் சீனிவாசன். இனி தமிழில் தான் இருக்கும் அனைத்து விஷயங்களும். ராஜகோபால், ரொம்ப ஒரு ஹெக்டிக்கா இருக்கக்கூடிய டயத்துல வந்திருந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மிக்க நன்றி ராஜு. நமஸ்கார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.